பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்பதாக. நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். லார்ட் ப்ரொலாங்ஸ் அவர் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வருஷத்தின் கடைசி மாதத்திற்கு அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் நாட்களாய் இந்த நாட்கள் காணப்படுகிறது. வருஷத்தை நன்மையினால் நிரப்புவேன் என்று கூறியவர் ஆயுசு நாட்களை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பெருக பண்ணியிருக்கிறார். மனுஷனின் சுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி, நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் குடிமகனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சுவாசத்தையும் கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். யாருக்கு எப்பொழுது இவ்வுலகத்தில் கடைசி நாள் என்று கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நன்றாக தெரியும். இப்படி இருக்க 2024வது வருஷத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கிறாரே, நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது, நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதாக. ஆகையால் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுபோல யாத்திராகமம் 20:12 கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக. நீதிமொழிகள் 3:1-2 கூறுகிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்பதாக. ஆகையால் வாழ்நாளில் தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து ஜீவியுங்கள், பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். இம்மட்டும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஆயுசின் வருஷங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த வருஷத்தில் சந்தித்த உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பயம், பசி, பஞ்சம், நாசமோசம், திகில், வேலைப்பழு, கலக்கம் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து நன்மையான வருஷத்தை கர்த்தர் கொடுத்தார். செங்கடலை கடந்து யோர்தானை தாண்டுவது சிரமமாக இருந்தாலும் இந்த வருஷத்தில் செங்கடலை கடக்கவும் யோர்தானை தாண்டவும் கர்த்தர் கிருபை செய்தார். பொருளாதார நெருக்கடியின் நிமித்தம் உயிரை மாய்த்தவர்கள் ஏராளம். ஆனால் கர்த்தர் பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி ஆயுசின் வருஷத்தை பெருக பண்ணினார். மனக்கவலைகள், உடல்நல கேடுகளால் உயிரை மாய்த்தவர்கள் அநேகர். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். ஆகையால் இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஒரு வருஷத்தின் கடைசி மாதத்தில் அழைத்து கொண்டு வந்தீரே, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறுகிற நாட்களா இந்த நாட்கள் காணப்படுகிறதே. நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கும் அழிவுக்கும் விலைக்கு மீட்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிட்டு அனுதினமும் எங்களை செம்மையாய் நடத்தி கொண்டு வந்தீர், அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் உருவாக்குவீராக. இன்றைய தினம் அவர்கள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.